ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JLM-Starz. இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலேயே எப்படி பைனாப்பிள் ஜாம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, இன்க்ரீடியன்ஸும் கம்மி தான், ஆனால் டைம் மட்டும் கொஞ்சம் கூட. இதை நம்ம ப்ரெட்டு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பிரியாணிக்கெலாம் சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சோம்னா கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்கும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு பைனாப்பிள், ஸ்லைஸ் பண்ண பைனாப்பிள், சுகர். இந்த சுகர் பைனாப்பிளோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நம்ம பைனாப்பிளை பேஸ்ட் பண்ணிடுவோம். அந்த பேஸ்ட் இப்போ 2 கப்னா சுகர் 2 கப் இருக்கணும். நம்மளோட பைனாப்பிள் இப்போ ரொம்ப இனிப்பாக இருக்குது, அப்படி இருந்ததுன்னா சுகர் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். அப்படி பைனாப்பிளில் புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா சுகர் கொஞ்சம் கூட இருக்கணும். ஒரு ஆவரேஜ் பைனாப்பிளுக்கு, இப்போ டேஸ்ட் ஆவரேஜாக இருக்கிற பைனாப்பிளுக்கு அந்த பைனாப்பிளோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக எடுக்கணும். அப்புறமா ஒரு லெமன். இப்போ நம்ம வச்சுருக்கிற பைனாப்பிளை குட்டி குட்டியாக வெட்டி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலை வச்சு அதை மெஷர் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு சேர்க்கணும். எனக்கு இந்த பேஸ்ட் 1.5 பவுல் இருந்தது. நம்ம ஏன் இதை மெஷர் பண்ணுறோம்னா அந்த சீனி ஆட் பண்ணுறதுக்கு தான். இது 1.5 பவுல் நார்மல் டேஸ்ட் உள்ள அந்த பைனாப்பிள்னால் நம்ம 1.5 பவுல் சீனி சேர்க்கணும். இப்போ இந்த பைனாப்பிள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னா, அதாவது ரொம்ப இனிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் 1 பவுல் சேர்க்கணும். இது ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா 2 பவுல் சேர்க்கணும். அந்த பைனாப்பிளோட டேஸ்ட் அது நார்மலாக எப்போ போல் இருந்ததுன்னா அந்த பைனாப்பிளோட பேஸ்ட்டோட அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி அந்த பைனாப்பிள் பேஸ்ட் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த சுகர் ஆட் பண்ணணும். மறக்காமல் அந்த சுகரை அந்த பைனாப்பிள் பேஸ்ட்டுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டில் தான் ஆட் பண்ணணும். அப்புறமா அந்த சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், அந்த சுகரையும் இந்த பைனாப்பிள் பேஸ்ட்டையும். பாருங்க, இது ஒரு 5 மினிட்ஸாக நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தது. இப்போ இது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு ஃபஸ்ட் இருந்ததுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது லைட்டாக அந்த கிளாஸ் ஷேட் அடிக்கி, அதாவது பார்க்க கொஞ்சம் அந்த கிளாஸ் மாதிரி ஷைனிங்காக இருக்குது. இதை நம்ம தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, ஒரு 15 மினிட்ஸாக கிண்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் சூடாயிட்டு. இதை தொடர்ந்து இன்னும் கிண்டிகிட்டு தான் இருக்கணும். ஏன்னா பைனாப்பிள் ஜாமே அதை மிக்ஸ் பண்ணுறதுல அதில் தான் இருக்குது. இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் கம்மியான டைம் கொஞ்சம் அதிகம்தான். இதை தொடர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது மிக்ஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு நார்மலாகவே ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்கும். இப்போது இதை தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இது இந்த மாதிரி தண்ணி வற்றி அந்த உண்மையான அந்த பைனாப்பிள் ஜாம் கலர் வந்த உடனே இப்போ நம்ம இதில் லெமனை சேர்க்கணும். அது அந்த ஜூஸ் கிட்டத்தட்ட அந்த சீடு எதுவுமே இல்லாமல் தான் இருக்கணும். ஒரு பெரிய லெமன்னா அதில் பாதி சேர்த்துக்கணும், குட்டி லெமன்னா அதில் ஃபுல்லாக சேர்த்துக்கணும். நம்ம ஏன் லெமன் சேர்க்கோம்னா அந்த சீனி அப்படியே இறுகாமல் இருக்கிறதுக்காக தான். தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸாக கிண்டுறோம். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போவும் டிஃப்ரென்ஸை பாருங்கள். இப்போ தண்ணி வற்றி நல்லா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் தான் அதை எடுக்கணும். நம்மளோட சூப்பரான பைனாப்பிள் ஜாம் ரெடி. இதை நம்ம ப்ரெட்டு, தோசை, இட்லி, நானா எதுக்கு வேணாலும் கூட்ட வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா சைடிஷ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதோட டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதில் கெமிக்கல், ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டிலேயே செஞ்சுருக்கோம். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் எப்படியும் இதோட டேஸ்ட்டுக்கு இது 1 மாதம் கூட இருக்காது, ஏன்னா அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிச்சிருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம JLM-Starz சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் பார்க்கேன், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும், அப்போ தான் இந்த ரெசிபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா இந்த ரெசிபியை செஞ்சதுக்கப்புறமா இது எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தம்ஸ் அப்.